வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா F1 எரரு. இது வந்து இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டாரு, ரீகனெக்ட்டு, வோல்டாஸு இந்த மாதிரி நிறையா மாடல்ஸில் இந்த மாதிரி போர்டு வரும். சேம் போர்டு இது பார்த்துக்கோங்க. இதில் வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் வரும். இதில் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 LED இருக்கும், 1 2 3ன்னு. இதில் வந்து F1 எரர்னு ஒரு எரர் வந்து வரும். இது வந்து நிறையா போர்ட்ஸில் வந்து இந்த F1 எரர் வரும். அதை எப்படி கிளியர் பண்ணுறது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற பற்றின ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா கொஞ்சம் புரியாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். பாருங்கள், இன்டோர் போர்டு அவுட்டோர் போர்டு எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கு. சென்சாரு எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கு. ஃபுல்லாகவே வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் ஒன் பை ஒன்னாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக இன்டோர் டு அவுட்டோர் எல்லாத்தையும் ஒரு நாள் வந்து நான் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு நாள் தரேன். இன்வெர்டர் போர்டுனா என்ன, எப்படி இருக்குது என்னென்னு. இங்கே பாருங்கள், அவுட்டோரு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் என்னென்னா லோடு கொடுத்து ஓட்டும் போது ஓடாது உங்களுக்கு. இப்போ வந்து அவுட்டோர் நல்லா ஓடும். இதே பார்த்திங்கன்னா அந்த ஓடுறதுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் வித்தியாசம் தெரியும். லைட்டாக ஃப்ளிக்கரிங் ஆகிட்டே இருக்கும். அந்த நாய்ஸ் வந்து கருங்கும். கம்ப்ரஸர் ஒரு அப் டவுன் ஆகும். இந்த பாருங்கள், கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு ஓடுனுச்சுன்னா இந்த மாதிரி 3 LED அட் அ டயத்தில் பிளிங்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் சென்சிங்க்கு வந்து 2 கம்பரேட்டர் ஐசி போட்டிருப்பாங்க. 2 கம்பரேட்டர் ஐசி, IBM IGBTலேருந்து வர பல்ஸு எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 கம்பரேட்டர் ஐசி, கண்ட்ரோல் ஐசி 2 போட்டிருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த எரர் F1 எரர் வரும். அப்புறம் IBM ஃபால்ட்டு. F1 எரருக்கு பார்த்தீங்கன்னா IBM ஃபால்ட்டுன்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த போர்டில் வந்து IBM ஃபால்ட் ஆகாது. IBMமும் ஃபால்ட் ஆகும். இங்கே பாருங்கள், அதில் கையை வச்ச வேகத்துக்கு வந்து F1 எரர் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் பிரச்சனை. நீங்கள் அது நார்மலாக இந்த மாதிரி டச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆகக்கூடாது. கம்ப்ரஸர் ஆஃப் ஆகக்கூடாது. கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிட்டு F1 எரர் வந்துச்சு பாருங்கள். 3 LED பிரைட்டாக எரியும். 1 and 2 வந்து பிளிங்க் ஆகும். அதுதான் F1 எரர்னு சொல்லுவாங்க. இந்த எரர் கோட் லிஸ்ட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நிறையா வீடியோஸில் போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போயும் நான் மறுபடியும் இந்த வீடியோலையும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 24 டிகிரியில் இருக்குது. கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஓடும். இந்த 2 கம்பரேட்டர் ஐசி தான். 2 கம்பரேட்டர் ஐசி இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சென்சிங்க்கு, இன்னொன்று வந்து பல்ஸ், அதாவது IGBTக்கு போகிற பல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதில் வந்து இந்த IGBT கெப்பாசிட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு PF, அதாவது பவர் ஃபேக்டர் வந்து பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் சர்க்யூட்னு சொல்லுவோம். அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் அதெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஏன்னா இது வந்து பல்ஸை வந்து க்ரியேட் பண்ணுது. ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஏசியை டிசியாக 3 ஃபேஸாக மாற்றணும். சிங்கிள் ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா 3 ஃபேஸாக மாற்றணும். அதுக்கு வந்து நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் வேணும். அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்காக தான் இது மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 கம்பரேட்டர் ஐசி இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று IBM ஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி IBM ஃபால்ட்டு வராது. இந்த கம்பரேட்டர் ஐசியில் ஃபால்ட்டு வரும். ஆனால் அதுவுமே கொஞ்சம் ரேர் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். இங்கே நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸாக மோஸ்ட்லி ஒரு 90% ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதனால தான் வந்து இந்த F1 எரர் வர்றது. அதில் பார்த்தீங்கன்னா எந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா ரெசிஸ்டன்ஸையுமே செக் பண்ணுங்கள். அந்த இடத்துல உள்ள எல்லா ரெசிஸ்டன்ஸையும் 1 by 1 செக் பண்ணுங்கள். கம்பரேட்டர் ஐசியை சுற்றி உள்ள ரெசிஸ்டன்ஸு, IBM சுற்றி உள்ள ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் செக் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, அப்பையும் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கம்பரேட்டர் ஐசியோட அவுட்புட்ஸு அதெல்லாம் அடுத்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வோல்டேஜஸ்லாம் பார்க்கும் நல்லது அப்படின்னா அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 by 1 இப்போ செக் பண்ணுற பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்கு SMD கால்குலேட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே வந்து மொபைல் ஆப்பே இருக்குது. அது போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்க நம்பரை வந்து அந்த ஆப்பில் போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து இது கிடச்சிரும், ரிசல்ட் கிடச்சிரும், என்ன கிலோ ஓம்ஸ்னு. அதை போட்டு நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூலாம் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வந்து மெக் ஓமில் காட்டுது, மிச்சம் எல்லாமே கிலோ ஓம்ஸில் கரெக்டாக காட்டுது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் மெக் ஓமில் காட்டுது பாருங்கள். அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கேன். அதை ரிமூவ் பண்ணி எடுத்து அதை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அதை வந்து சால்ட்ரிங் வச்சுட்டு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். ஏன்னா சில டைம் வந்து ட்ரை சால்ட்ரிங்கில் கூட உங்களுக்கு வேல்யூ காட்டாது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த சால்ட்ரிங்லாம் வச்ச பிறகும் வந்து செக் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு வந்து மெக் ஹோம்லேயே தான் காட்டுது. அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2001 போட்டிருக்கு.
2001 அப்படின்னா 2K வரும் அது வேல்யூ. அந்த இது வந்து மெகாவோம்லேயே காட்டுது. அது பார்த்தீங்கன்னா நேராக கம்பரேட்டர் ஐசியில் தான் கனெக்ட் ஆகிருக்கும் அவுட்புட்ஸ்க்கு சிக்னலில். அது ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோடு எடுக்கும்போது, அதாவது கம்ப்ரஸர் லோடு ஆகும்போது ஆஃப் ஆகிடும். கரெக்டாக கம்ப்ரஸர் வந்து ஓடும். சில F1 எரர் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே வரும். IBM ஃபால்ட்டு, கம்பரேட்டர் ஐசி ஃபால்ட்டு, அதெல்லாம் ஃபால்ட்டாக இருந்ததுன்னா போட்ட உடனே உங்களுக்கு எரர் வரும். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வீக்காக இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரன் ஆகிட்டு எரர் வரும். இதை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இது வேறு ரெசிஸ்டன்ஸு. இதுதான் இப்போ போட போகிறோம் நம்ம 2K. இது வந்து கரெக்டாக 2K காட்டுது. இது வந்து செக் பண்ணுறதுக்கு நமக்கு மீட்டரில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த ஒரு SMD டெஸ்டர் ஒன்று வாங்கினேன். இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அது கொஞ்சம் இதானதுனால போட முடியல. கண்டிப்பாக நான் போடுறேன். அது இன்னும் எடிட் பண்ணாமல் இருக்குது. எடிட் பண்ணி கண்டிப்பாக நான் போட்டு விட்றேன். நீங்கள் பாருங்கள், இதை வச்சு நீங்கள் ஈஸியாக டெஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஓம்ஸில் வச்சுருக்கேன், ஓவர்லோடுன்னு காட்டுது. இதை நீங்கள் ஈஸியாக உள்ளே வந்து போர்டில் அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடாது. அதுக்காக தான் இது வாங்கினேன். ஏன்னா நம்ம மீட்டரில் செக் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் செக் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன செக் பண்ணும்போது ரொம்ப அழுத்திடாதீங்க, பட்டன் பறந்துடும். இந்த மாதிரி நமக்கே நிறையா பறந்துருக்கு. பாருங்கள், கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் இது பண்ணேன். கொஞ்சம் அழுத்தினோம்னா டப்புன்னு இது இதாகிடுது. அதனால் சரியாக இது பண்ண முடியல. பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஒரு போர்டில் சின்னதாக சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட செக் பண்ணலாம். இதை 1.9K காட்டுது பாருங்கள், 998K, அதாவது 2K. இது நல்லாயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸாக இப்போ நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சால்ட்ரிங் பண்ணும்போது ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் சால்ட்ரிங் ஒரு சாதாரண போர்டை எடுத்து சால்ட்ரிங் பண்ணி பழகிக்கோங்க. ஒரு நல்ல வீணாக போன போர்டு, ஏதாவது ஸ்க்ராப் போர்டு எடுத்து வச்சு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி பழகுனீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு. இப்போ சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். கம்ப்ரஸரோட ஸ்பீடோட நாய்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்மூத்தாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் கம்ப்ரஸரோட நாய்ஸு. ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஜர்க் ஆகிற மாதிரியே ஓடும். கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடில் வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. இப்போ என்னென்னா போட்ட உடனே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆனில் இருந்து இன்டோர் போர்டு ஆன் பண்ணிங்கன்னா லேட்டாக ஆன் ஆகிறதுக்கு. அதுக்காக என்ன பண்ணுவோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த போர்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணோம்னா உடனே ஆன் ஆகிடும். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு இன்வெர்டர் போர்டு செக் பண்ணுறதுக்கே டைம் வந்து அப்படி தான் போயிடுது. ஏன்னா ஒரு போர்டை எடுத்து வச்சோம்னா டெஸ்டிங்கே நீங்கள் 3 நிமிஷம் 4 நிமிஷம் வெயிட் பண்ணி செக் பண்ணி டைம் போயிடும். அது எவ்வளோ சீக்கிரமாக ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரத்தில் கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும். இப்போ அந்த கம்ப்ரஸர் நாய்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும். ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் மாற்றியாச்சு. மிச்சம் எல்லா வேல்யூவும் கரெக்டாக வருது அவுட்புட்ஸ்லாம். சில யூனிட் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது அப்படியே ஜர்க் ஆகும், கரன்னு ஆடும். அந்த மாதிரி இருந்தனாலும் இந்த பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே ப்ரெஷரை லாக் பண்ணாலும் ஆஃப் ஆகக்கூடாது. சில மிஷின்ஸு ஸ்டார்டிங்கில் ப்ரெஷர் லாக் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஆஃப் ஆகிடும் லோடு எடுக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள், இது நல்லா இருக்குது. அவுட்புட்ஸ் 6 அவுட்புட்ஸும் வந்துடுச்சு. இப்போ ப்ரெஷரும் நல்லா இது பண்ணுது. இப்போது நாய்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதில் கை வச்சு காட்டுறேன். ஆஃப் ஆகலை பாருங்கள். போன தடவை கை வச்ச வேகத்துக்கு ஆஃப் ஆகிடும். இப்போ ஆஃப் ஆகலை பாருங்கள். ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வீக்காக இருந்ததுனால அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆஃப் ஆகலை, நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு ஃபீட்பேக் எல்லாமே கரெக்டாக வர்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் மறுபடியும் இங்கே பாருங்கள், கையை வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் ஆஃபே ஆகலை பாருங்கள். இதே அந்த ரெசிஸ்டன்ஸ் வீக்காக இருக்கும்போது கையை வச்ச வேகத்துக்கு டக்குன்னு ஆஃப் ஆகிடும். ஏன்னா உங்கள் பாடியில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் அதில் ஆட் ஆகிறதுனால கட்டுன்னு உடனே வந்து கம்ப்ரேட்டர் ஐசி வந்து ஆஃப் பண்ணிவிடும். ஓவர் கரண்ட்டு, அது சென்சிங்கில் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா. IBM ஐசி ஃபால்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இதே எரர் வரும். அப்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு IBM ஐசி தான் மாற்றுற மாதிரி இருக்கும். IBM ஐசியில் ஓவர் கரண்ட் எடுக்கும். சில டைம் லோ சைடில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த எரர் தான் வரும். இந்த எரர் வந்து நிறையா இதுக்கு வரும். நான் 1 by 1 ஒரு ஃபால்ட்டு வரும்போதும் உங்களுக்கு நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு நான். பாருங்கள், இப்போ நல்லா ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுமாரி ஸ்பீடு எடுக்குதானே வெயிட் பண்ணி செக் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகும் பார்த்தீங்கன்னா.
ஸ்பீடு வந்து ஸ்பீடப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நாய்ஸ்லேயே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகிட்டே வரும் கம்ப்ரஸர். இன்னமும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப நேரம் ரன் பண்ணி ஃபுல்லாக ப்ரெஷர் எல்லா ப்ரெஷரும் லாக் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் லோடு இதாகுதான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கும் ஒரு ஆதாயம் இருக்கும். நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் வீடியோ போகிறத இதுக்காக நிப்பாட்ட மாட்டேன். கண்டிப்பாக நான் வீடியோ கண்டினியூவாக போட்டுட்டு தான் இருப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.